ஸோ ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் கலெக்டர். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காசு இருந்தால் எல்லாமே வாங்கலாம் கைஸ், அது ஓகே தான். பட் நம்மளோட காசை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு தேவையான பொருட்களை நாமளே செஞ்சால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ் இந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுனால அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மேலே ஆசை இருக்கலாம் கைஸ். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் இது நான் வந்து என்னோடய கையால் செஞ்சுருக்கேன், யாரோட ஹெல்ப்பும் எடுத்துக்கல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் தான் கைஸ். ஸோ என்னோடய சின்ன சின்ன பொருட்கள் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோம்மேட் டேபிளும் மேக் பண்ணியிருக்கேன் கைஸ். என்னோடய புக்ஸ் வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், அண்டு நான் படிக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் பார்க்குறேன். இந்த டேபிள் வந்து ஒரு சூப்பரான விஷயம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இவ்வளோ புக்ஸும் வைக்கிறதுக்கு நிறைய இடம் தேவையில்லை. பட்டு அது ஆர்கனைஸ்டாக கரெக்டாக பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்னா ஒரு இடம் தேவை கைஸ். ஸோ அதுங்க மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ஸோ இனி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து சில பொருட்களும் நான் வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும், இதில் டைரி இருக்குது. அண்டு இது வந்து சின்ன சின்ன பொருட்கள் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்டு நார்மலாக ஒரு புக்கு இருக்குது, சின்ன புக்கு இருக்குது, பெரிய புக்கு இருக்குது. ஸோ சொல்லிகிட்டே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புக் கலெக்ஷனில் வந்து நான் நிறைய புக்கு வாங்கினதில்லை கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸு எனக்கு ப்ரைஸாக வந்தது. இதில் முக்கால்வாசி புக்கு ஏதோ 1-2 புக்ஸ் தான் நான் காசு கொடுத்து வாங்கினது. நிறைய புக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு ப்ரைஸில் தான் கைஸ் கிடச்சிது. ஸோ அதிகமாக நான் வந்து காசை வந்து வீண் பண்ண மாட்டேன். அண்டு எனக்கு தேவையான பொருட்கள் நானே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவேன். அண்டு எனக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் கைஸ். இது வந்து ஒரு எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஒரு நல்ல ஹேபிட் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ மணியை சேவ் பண்ணுறது ஒரு பெஸ்ட் வே தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஷனரியை பாருங்கள் கைஸ், ஆல்மோஸ்ட் இது அழிஞ்சே போச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸ் இருக்கலாம். எங்கள் சீனியர் யூஸ் பண்ணி எனக்கு கொடுத்தது. ஸோ நான் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட்டான கப்பு, அதுலேயும் நான் பென்சிலாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா சில பெர்ஃப்யூம்ஸ் இருக்குது அந்த ஷெல்ஃபில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேபிளுக்கு வந்துடலாம் கைஸ். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் இங்கே புக்ஸ் வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். நார்மலாக இங்கே 4 ரீப்பர்ஸை வச்சு தான் நான் இந்த டேபிளை மேக் பண்ணியிருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு திங்கு தான். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் வரும்போது நான் படிக்கிறதுக்கு எனக்கு எந்த டேபிளுமே இருக்காது. எனக்கு ஒரு கம்ஃபர்ட்டாகவே ஃபீல் ஆகாது, இன்ட்ரெஸ்ட்டும் அந்தளவுக்கு வராது. அதனால தான் மேக் பண்ணேன். இங்கே பார்த்திங்கன்னா என்கிட்ட வாட்ச் இருந்தது, ஆனால் வாட்சோட ஸ்ட்ரிப் எல்லாமே போயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த வால் ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸோ அதில் நான் இதெல்லாம் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த டேபிள் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிற மக்களே. அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு லைக்காச்சும் போடுங்கப்பா. வீடியோவை பார்க்குறீங்க, நான் லைக் கூட போட மாட்டேன்றீங்க. ஸோ மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல கைஸ், நீங்கள் எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி தான். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரிச் டேட் புவர் டேட் புக்கு. ஸோ ஒரு நல்ல புக்குன்னு தான் சொல்லணும் கைஸ். நான் வந்து படிச்சுட்ருக்கேன், இன்னும் அது ஃபுல்லாக படிக்கலை. ஸோ நீங்களே யாராவது படிச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இதான் கைஸ் நம்மளோட டேபிள். மேலே ஒரு சின்ன பெட்ஷீட் மாதிரி தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தான எஃபெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ப்ளைவுட் தான் கைஸ். இந்த ப்ளைவுட்டில் வந்து நிறைய போயிட்டு இருந்தது. நான் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டேபிள் மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். 4 ரீப்பர் தான், வெயிட்டும் ரொம்பவே நல்லா தாங்குது கைஸ். நான் வந்து எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டேமேஜும் ஆகிருக்கு லைட்டாக. அது எல்லாத்தையுமே சரி பண்ணி நான் வந்து இந்த டேபிளை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.